பிரதிவாதியான ஹேமசிறி பெர்னாண்டோ சார்பில் ஆஜராகியிருந்த சட்டத்தரணி சமிந்த அத்துக்கோரள வாய்மொழி மூல சமர்ப்பணங்களை நிறைவு செய்திருந்த பின்னர் வழக்கின் தீர்ப்பை எதிர்வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி அறிவிப்பதற்கு நீதிபதிகள் குழாத்தினர் திகதி நிர்ணயித்தனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக புலனாய்வு தகவல் கிடைத்திருந்த போதிலும் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமையினூடாக குற்றவியல் ரீதியாக கடமை தவறியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவுக்கு எதிராக சட்டமா அதிபரினால் கொழும்பு மேல் நீதிமன்ற விசேட நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் தனித்தனியாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கினை விசாரித்து அப்போதைய கொழும்பு மேல் நீதிமன்ற விசேட நீதிபதிகள் குழாத்தினர் வழக்கின் முறைப்பாட்டாளர்களின் சாட்சியங்களை விசாரித்ததன் பின்னர் பிரதிவாதிகளின் தரப்பு வாதங்களை கவனத்திற்கொள்ளாமல் 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி பிரதிவாதிகளை வழக்கிலிருந்து விடுவித்து தீர்ப்பளித்தனர். மேல் நீதிமன்ற விசேட நீதிபதிகள் குழுவின் முடிவு சட்டத்திற்கு முரணானது எனவும் அதனை செல்லுபடியற்றதாக்குமாறும் கோரி சட்டமா அதிபரினால் உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதற்கான உத்தரவை வழங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாத்தினர் வழக்கு விசாரணையின் போது மேல் நீதிமன்றமானது பிரதிவாதிகளின் தரப்பு நியாயங்களை கோரியிருக்க வேண்டும் எனவும் அவ்வாறு பிரதிவாதிகள் தரப்பு நியாயங்களை கோராமல் அவர்களை விடுவித்தது சட்டத்திற்கு முரணானது எனவும் தெரிவித்தது. அதற்கமைய இந்த வழக்குகள் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இன்று முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோவுக்கு எதிரான வழக்கின் விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டு அதன் தீர்ப்புக்கான திகதி குறிக்கப்பட்டதுடன் கடந்த வெள்ளிக்கிழமை முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவுக்கு எதிரான வழக்கின் தீர்ப்பு எதிர்வரும் 31ஆம் தேதி வழங்குவதற்கு உத்தரவிடப்பட்டது.